கண்டிப்பாக காவேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் தான் வந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எடுத்த முடிவுகள்லாம் வந்து காவேரியுடைய கதாபாத்திரத்துக்கு சில சமயங்களில் நிறைய வெறுப்பு வருது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களோ, அதுக்கான காரணமாகவே அதுதான் அமையுது. மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை இவங்களே வந்து முடிவு பண்ணுறது. இவங்களுக்கு இதுதான் சரியாக இருக்கும். நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணாலும் சரியாக இருக்கும். யமுனாவும் நிவினும் சரியான ஜோடி தான். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெண்ணிலாவை கூட்டு வந்து நேராக விஜய் மூஞ்சில் அடித்த மாதிரி விஜய்கிட்ட வந்து காமிச்சிடணும் அப்படிங்கிறது தான். விஜய்கிட்ட இவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்கிற விதத்தில் சொல்லணும். ஒருவேளை அவர் காவேரி தான் வேணும்னு முடிவு பண்ணால் வெண்ணிலாவோட மனசை உடைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அங்கேருந்து இங்கே கூட்டு வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே மனம் பாதிக்கப்பட்ட பொண்ணு. ஆனால் இது எதை பற்றி யோசிக்காமல் கூட்டத்தை இங்கே வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து இப்போ அவர்கிட்ட ஷாக் ஆகி ராகினி சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாக தெரிஞ்ச விஷயத்தை நீ சொல்லாம முட்டியான்னு கேட்குறதோ, இல்லை வந்து நான் வெண்ணிலாவை இனிமேல் பார்த்துக்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணு ஆதரவு இல்லாமல் இருக்குது, அந்த பொண்ணு வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நீ வீட்டை விட்டு கிளம்புமான்னு காவேரியை துரத்தி விட்டால் அது காரணம் காவேரியை தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.